அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிப்ரவரி மாத பலன் 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. அதற்காண்டி உள்ள பலன் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில மாத பலன் கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம், எல்லாத்துக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி இதுலயுமே பாருங்க, இவங்களுடைய முடிவு திடீர்னு எல்லா விஷயத்திலும் இந்த விருச்சக ராசியுடைய முடிவு இருக்கும். டக்குன்னு ஒரு முடிவு பண்ணக்கூடிய குணமும், கொஞ்சம் தனிமையை விரும்பக்கூடிய குணமும், நிறைய தன்மானத்தை பார்க்கக்கூடிய முடிவும், இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு உங்களுடைய முடிவுகள் இருக்கும். ஆனா பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இவங்கள்ட்ட இருக்கும். ஆனா பழகிட்டா நல்ல ஒரு அன்பான குணம் இவங்கள்ட்ட மட்டும்தான் உண்டு. பாக்குறதுக்கு ஒருத்தரை மனசு கஷ்டப்படுத்துறாப்புல பேசுவாரு, ஆனா பழகிட்டா நல்ல ஒரு கரெக்டான குணம், நல்ல கேரக்டரா உள்ள நபராக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. ஒரு விஷயம் நினைச்சிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க, மிரண்டு ஓடிட மாட்டாங்க. அந்த விஷயத்தை எப்படியாச்சும் போய் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற பயங்கரமான ஒரு மைண்டு இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இப்ப வேலை கொடுக்குறீங்கன்னா அந்த வேலையை எப்படியாச்சும் முடிக்கணும், அதை முடிச்சுட்டு நல்ல பேர் வாங்கணுங்கிற சிந்தனை தான் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு. இவங்கள மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது, இவங்க மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது, இவங்கள மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது. விருச்சகத்தை பொறுத்தவரை நிறைய ரகசிய மனசுக்குள்ள இருக்கும். ஒரு விஷயத்த சொல்லாதனா அதை சொல்ல மாட்டாங்க மற்றவங்ககிட்ட. அப்படிப்பட்ட குணம் தான் விருச்சகத்தோட குணம். அந்த அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா, இதுக்காண்டிதான் ஃபுல் வீடியோ. இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப இந்த மாதல் பலன் கொடுக்குறோம்னா ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல என்ன தசாபதி நடக்கும் மட்டும் பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் இங்க வராது. ஒரு சில பேருக்கு ஒரே மாதிரி தசாபுத்தி வராது. நீங்க விருச்சக ராசியை பிறந்திருப்பீங்க, எல்லாருமே ஒரே மாதிரி திசை புத்திகள் வராது உங்க ஜாதகத்துல. ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டு வரும். அந்த தசா புத்தி மெயின திசையை விட புத்திநாதன் ஜாதகத்துல நல்லா இருக்கணும், பலம் இழந்துடக்கூடாது. நல்ல ஒரு யோகமா இருந்தா இங்க நல்ல பலன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, அதை கடைசி முடி வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான குணம், ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தொடர்ச்சியாக. இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்வோம், விருச்சக ராசி இருந்து பாருங்க. 3ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் ராகு சேர்ந்து 5ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல தனிச்ச குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ஆனா வக்ரமாயிட்டார். இப்ப வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு ரொம்ப நல்லது. 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 11ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. பாத்துங்க, இதான் அந்த கிரகத்தோடைய அமைப்புகள். விருச்சகத்துக்கு போய் 8ஆம் இடத்துல போய் செவ்வாய் போயிட்டாரு அப்படின்னா அங்க ஏகப்பட்ட தடைகள் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட தடைகள் இருந்துச்சு, தாமதம் இருந்துச்சு, நிறைய செலவு இருந்துச்சு, நிறைய ஒரு குழப்பம் இருந்துச்சு, நிறைய மருத்துவ செலவுகள், ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, ஒரு மன தடுமாற்றங்கள், ஒரு மன குழப்பங்கள், இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம். யாருக்கு? விருச்சக ராசிக்காரங்களுக்கு. எதுவுமே ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இவங்களுக்கு இல்லை, நல்ல ஒரு அனுகூலம் இல்லை, நல்ல சிந்தனையாற்றல் இல்லை, ஒரு தடுமாற்றத்தை இருந்தாங்க. வாழ்க்கையை ஒரு எப்படா நம்மள இப்படிதான் இப்ப வாழ்க்கை போகுமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க. வருமானமும் சரி, பொருளாதாரமும் சரி, இடமும் சரி, பூமி சார்ந்த விஷயமும் சரி, இல்ல கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டுமே, அதுலயே ஒரு தடைகள், தாமதங்கள், இது மாதிரி நிறைய விஷயத்த சந்திச்சாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க. ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி பவன் சரியில்லைன்னு வச்சுங்களேன், டாக்குமெண்ட் பிரச்சனை, அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை, வீடு பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, இது மாதிரி வழக்குகள் சார்ந்த விஷயம் பிரச்சனைகள், வேலை ஒரு நிரந்தரமா பார்க்க முடியல, நீ வேலையை மாத்திக்கிட்டே இருக்காங்க, எதுவுமே நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை நான் பாக்குறேன், ஒரு சுகம் இல்லாத தன்மையை நான் பாக்குறேன் அப்படிங்கிற கம்பெனி நிறைய இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், ஒரு மந்தமான தன்மை, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்திருப்பாங்க. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசி. ஏன்னா செவ்வாய் நீசமாய் இருந்தாரு, இப்ப நீசமாய் 8ஆம் இடத்துக்கு போறாரா, இதுவும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு பலவீனத்தை காட்டும்.
ஜாதகத்துல யாருக்கு செவ்வாய் இல்லையோ ஒரு குழப்பத்துல ஒரு தடுமாற்றம் ஒரு பிரச்சனைகள் வழக்குகள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பாக்குறாப்புல 100% உண்டு விருச்சகரத்தை பொறுத்தவரை. இனிமே பாதிக்கும்னா இனிமே பாதிக்காது. ஏன்னா இங்க குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு நல்லது ஒரு யோகத்தை கொடுக்குது. குருவுடைய வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரன் வீட்லயும் குருவும் சேர்ந்து அந்த குருவாகவன் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அதுவும் இல்லாம 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் போனாலும் இங்க ஏன் கெடுக்காதுன்னா என்ன காரணத்துல நம்ம சொல்றோம்னா செவ்வாய் பாவம் நிக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துல போறாரு. அப்ப மேக்சிமம் புனர்பூச நட்சத்திரம் அவர் வக்ரமா தான் போறாரு. இப்ப வக்ர நிவர்த்தி ஆறதே குரு பகவான் பிப்ரவரி மாசம் கரெக்டா 4ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப அதனால உங்களுக்கு தாக்கங்கள் அங்க பாதிப்புகள் இல்லை இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை. இதான் ரீசன், இதான் காரணம். குருவும் செவ்வாயும் ஜாதகத்துல நல்லா இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த பிப்ரவரி மாதம் டாப்பா இருக்கும். யாருக்கு நல்லா இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே டோட்டல் அவுட். இப்ப வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடையில சந்திக்கிறாப்புல வந்துடும். ஆனா ஜாதகத்துல நல்லா இருந்தா நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பாங்க. இப்ப நிறைய பேர் வெளிநாட்டு போறது வெளியூர் போறது, நான் வெளிநாட்டை வேலை பார்க்கறேன் வெளியூர்ல வேலை பார்க்கறேன், இப்ப ஏதாச்சும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா இல்ல வேலை மாத்த சொல்றாங்க, மாத்தலாமா வேணாமா அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய அனைவரும் வெளிநாடு வெளியூர்ல வேலையை மாத்தக்கூடிய அமைப்பெல்லாம் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும். வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் வராது, எந்த ஒரு தாமதம் வராது. நல்ல வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரான அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறார். அது இங்கே வேலை பார்த்தாலும் சரி, வெளியில பார்த்தாலும் சரி, இல்ல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி. நிறைய பேர் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி ப்ரமோஷன் ஆகி போகக்கூடிய தகுதினா இந்த காலகட்டத்துல வரும். 6 கூட 8ஆம் இடத்துல போய் நிற்கிறார். அதான் சொல்லுவாங்க ஒரு கிரகம் 6ல இருந்து 8ஆம் இடத்துக்கு போச்சுன்னா அது கெட்ட இடத்துக்கு தான் போகுது. அங்க கிட்டிடும் ராஜயோகம் கிடைச்சிரும். ஆல்ரெடி புதன் 5ஆம் இடத்துக்கு போப்பாரு 10ஆம் தேதிக்கு அப்புறம். அதனாலதான் உங்களுக்கு லாபத்தை கொண்டது காட்டும், நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டது காட்டும் வேலை உத்தியோகத்துல சொல்றேன். அப்ப இங்க வேலை பார்த்தாலும் சரி, வெளிநாட்டுல பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இவங்க எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடையும் இல்லாம நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை நிறைய பேர் இருந்துச்சு. விருச்சிக ராசியை பொறுத்த நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை ரொம்ப இருந்துச்சுங்க. பகை எதிரி நிறைய பேர் பார்த்தாங்க, இனிமே இருக்காது. எவ்வளவு பெரிய கடன் வந்தாலும் சரி அந்த கடனை பேஸ் பண்ணக்கூடிய தகுதி இப்ப உங்களுக்கு வருது. 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல போயிட்டார். அப்ப இங்க ராஜயோகம் வேலை செய்யுது. அப்ப நிறைய பேருக்கு இந்த கடன் சுமையை குறைக்கக்கூடிய நேரம் உண்டு. சுக்கிர பகவான் உச்சமாயி உங்களுக்கு 11ஆம் இடத்தை பாக்குற 7 கூட 11ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப மிக பெருகொண்ட பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய நேரம் வருது. அதுக்கான அமைப்பு சூப்பரா இருக்கும். விருச்சகத்தை பொறுத்தவரை நல்ல டைமிங், பயங்கரமா வேலை செய்யும். படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க, படிப்பு கல்வி இதுக்கு முன்னாடி தடைப்படிச்சுமே தடைப்படாது. படிப்பு கல்வியில நல்லா டாப்பா வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இது விருச்சக ராசியை பொறுத்தவரை இருக்குது. கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார், கல்வியில சாதிக்கக்கூடிய நேரத்தை கொடுப்பார். எப்ப இந்த புதன் பகவான் 10ஆம் தேதியே பயிற்சியாகி 4ஆம் இடத்துக்கு போயிட்டாங்கன்னா +2 படிக்கிறவங்க மேல படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா 11 கூட 4ஆம் இடத்துக்கு போட்டா படிப்பு கல்வியில டாப்பா வரக்கூடிய நபர் யாருன்னா அந்த விருச்சக ராசிக்காரர் தான் இருப்பாங்க. அரசாங்க வேலை நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உண்டு. சூரியன் சனி புதன் சேர்ந்து அரசாங்க கிரகமான 10ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே ஜாதக தசாபதி நடந்தப்ப அரசாங்க வேலை கிடைக்கும். இப்ப நகையோ பணமோ பொருளோ வாங்கக்கூடிய அமைப்பா நிறைய பண்ணுங்க, நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார். இப்ப ஏதோ ஒரு பண இன்கம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் வரும் பாத்துங்க. அது நல்லதா வரக்கூடிய அமைப்பு வருது, லாபமா வரக்கூடிய அமைப்பு வருது. குடும்பத்திலேயோ இல்ல குழந்தைகளுக்கோ ஏதாச்சும் நகை எடுக்கிறதோ சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு உண்டு. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காலும் சரி, இட பிரச்சனை சரி, பூமி பிரச்சனை சரி, எல்லா வழக்குமே இப்ப நார்மலாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஜாதல அந்த தசாபதி இந்த வழக்குகளே இருக்கு, அது பார்த்து இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. காதல் திருமணமா இல்ல 2வது திருமணமா இது எல்லாமே கைக்குடி வரும். திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் வராது. திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் வராது. முதல் திருமணம் சரி இல்ல 2வது திருமணம் சரி எல்லாமே கைக்குடி வரக்கூடிய நேரம் வருது. இப்பதான் குரு நல்லா பலமா இருக்காரு. அப்பதான் மனசு பிடிச்ச பெண்ணை நீங்க திருமணம் பண்ணுவீங்க. பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை நல்ல ஒரு அனுகூலமா போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் தந்தை தாயோட உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகனா வருது. அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு, ஏன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை அடுத்து பார்க்க போறாங்க. 7ஆம் பார்வையாக 13ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா தொழிலை ஸ்டார்ட் பண்ண நல்லா வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. சனி பவன் நல்லா இருந்தப்ப தொழில் சூப்பரா டாப்பா இருக்கும்.
பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் கொடுத்துருக்கீங்க பண்ணி அந்த பணம் வரும். நிறைய லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ண முடியாம லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்கு, நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணி கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அது மெயினா மருத்துவ ஃபீல்டு, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ஐடிஏ ஃபீல்டு, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே பாருங்க சூப்பரா இயங்கும். நல்ல ஒரு மாற்றத்தை அலுவலமா அனுப்பிச்சு கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாரு. ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், மருத்துவர்கள், இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பெண்களுக்கு பாருங்க எல்லா காரியமும் வெற்றியா வரக்கூடிய நேரம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கு. இனிமே வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வரும். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க இனிமே தோல்வியே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வருமான ரீதியாக, குடும்ப ரீதியாக நிறைய தடையில சந்திச்சிட்டாங்க. இனிமே சந்திக்க மாட்டாங்க. குடும்பம், வருமானம், இன்கம், வேலை, உத்தியோகம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு, எந்த ஒரு தடையும் இல்லாம. வருமானம் மெயினா ஆசிரியர் வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அது வந்து அனுசனத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை, நல்ல ஒரு உழைப்பாளியான குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இவங்களுக்கு தான் பாருங்க 5ஆம் இடத்துல இப்ப சனி இருந்தா, 4ஆம் இடத்துல சனி இருந்தா இங்க பாதிப்பு வராது. இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலையை சேஞ்ச் பண்றது, உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைய வந்திருக்கும், ஆல்ரெடி வரப்போக்கூடிய அமைப்பு வருது. ஏன்னா சூரியன் வந்து அங்கே தொட்டாரா கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார். சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அனுசரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு படிப்போ, கல்வியோ, தொழிலோ, உத்தியோகமோ எல்லாமே மாற்றமா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டீனஸ்ல பிறந்தவங்க, இதுலயே ஒரு புத்திசாலி குணம், நல்ல டேலண்டான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி சொல்லி பயங்கரமா சிந்திப்பாங்க. நிறைய அறிவாற்றல் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவங்களுடைய அறிவு சிந்தனை பயங்கரமா சிந்திப்பாங்க. யோசிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவங்களுக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே வெறிய செலவு, வம்பு, வழக்கு, பிரச்சனை, தடை, தாமதம், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா எல்லாமே ஒரு மந்தமான தன்மை இருந்துச்சு. இப்ப யாரு அதுல சனி பகவானும் புதன் பகவான் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க இந்த புதன் பகவான் 10ஆம் தேதி பயிற்சி ஆனது அப்புறம் அவர் 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப தொழில உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பார். நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். இப்ப டைமிங் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே உங்களுக்கு எல்லா காரியமும் வெற்றியா வரும். பெருங்கொண்ட பணமா இருக்கட்டும், இல்ல வருமானமா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பார். அதே மாதிரி பாருங்க இந்த கேட்டீனஸ்ல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும். இதுலயுமே ஒரு புத்திசாலி குணம், நல்ல டேலண்டான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பயங்கரமா சந்திச்சு பேசுவாங்க. இனிமே லைஃப்ல எல்லாமே ஒரு வெற்றியா வரும். புதன் நாளுக்கு போனா வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ போகக்கூடிய யோகம் கண்டிப்பா உண்டு. ஒரு அரசாங்க தொடர்பு, அரசு முன் அனுகூலம், தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோக சார்ந்த விஷயம், லாபம் சார்ந்த விஷயம், கமிஷன் சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்லா விஷயத்திலும் நல்லா ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. பாத்துக்கங்க அந்த கேட்டகரியில பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா உண்டு. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம், நல்ல அனுகூலம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. மெயினா பாருங்க ரியல் எஸ்டேட், கமிஷன் ஏஜென்சி, மருத்துவ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, எல்லாமே சூப்பரா அமையும். வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.